இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம இன்னொரு கிளாசிஃபிகேஷன் பார்க்குறோம். டைப் 2 f of x equal to sin ax or cos ax. இந்த பேட்டர்ன் பார்க்க போகிறோம். sin ax இல்லைன்னா cos ax இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில். நீங்கள் ரூல் வந்துட்டு எக்ஸ்போனன்ஷியல் இருந்ததுன்னா நேற்று கிளாஸில் பார்த்தது டிக்கு பதிலாக ஏன்னு போட்டுருந்தோம். இங்கே வந்து ரூல் வந்துட்டு டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஓகேங்களா? ரூல் வந்து டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர். இதில் நோ சப்ஸ்டிடியூஷன் ஃபார் டி. டிக்கு எந்த சப்ஸ்டிடியூஷனும் கிடையாது. டி ஸ்கொயருக்கு தான் உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்கணும் அப்படின்னா ஒன்று சைனு இல்லை காஸ் இப்படி தான் கேட்க முடியும். அதாவது எக்ஸாம்பிள்ஸ் எய்தர் sin 2x cos 3x sin x cos 2x இந்த மாதிரி தான் கேட்க முடியும். அப்போ இதில் நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா டி ஸ்கொயருக்கு பதிலாக -4 -9 -1 -4. இது எப்படின்னா இதில் ஏவனுடைய மதிப்பு 2, ஏவனுடைய மதிப்பு 2. இப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்னா -2 ஸ்கொயர். -2 ஸ்கொயர்னால் -4. நல்லா கவனிங்க. -2 the whole ஸ்கொயர் வேறு, -2 ஸ்கொயர் வேறு. -2 the whole ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்னா 4 அர்த்தம். ஓகேங்களா? -2 the whole square means it is 4. -2 ஸ்கொயர் வேறு. ஸோ உங்களுக்கு இங்கே எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் வரும். டி ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு போடுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நெகட்டிவில் தான் வரும். ஸோ இது இங்கே வந்து ஏவனுடைய மதிப்பு 3. அப்போ ஏ ஸ்கொயர்னால் 9 கூட ஒரு மைனஸ். இங்கே ஏவனுடைய மதிப்பு வந்து 1. அப்போ ஏ ஸ்கொயர்னால் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்னும் போது -1. அது மாதிரி தான் காஸ் 2x. சரிங்களா? உங்களுக்கு இது இந்த வடிவத்தில் தான் வரும். ஒன்று சைனு இல்லை காசு தனியாக இருக்கும். சப்போஸ் ஒரு நோட்டு உங்களுக்கு சைன் ஸ்கொயர் டேர்ம் வந்தாலோ இல்லை காஸ் ஸ்கொயர்னு வந்தாலோ இல்லை சைன் க்யூபு இல்லைன்னா காஸ் க்யூப் இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் இந்த சைன் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கவே ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு 1/4 3 sin a மைனஸ் sin 3a. இதுக்கு cos cube ஏன்னா 1/4 3 cos a ப்ளஸ் cos 3a. நல்லா கவனிங்க. sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் sin cube cos cube இப்படிலாம் வந்ததுன்னா உங்களுக்கு டைரெக்டாக சப்ஸ்டியூஷன்ஸ் கிடையாதுங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆல்டர்னேட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா தான் இந்த டைப்பில் அதை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி சைனும் காசும் மல்டிப்ளை ஆகும். sin a cos b cos a sin b cos மல்டிப்ளை ஆகும். சைன் அண்ட் சைன் மல்டிப்ளை ஆகும். நான் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நல்லா மைண்டில் வைங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இம்பார்ட்டன்ட் மோர் தென் தி ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? சைனு காஸ் சைன் மிக்ஸ்டாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து sin a + b sin a - b இதுதான் வரும். அதே தான் இங்கேயும் sin a + b sin a - b. இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். காஸ் ஃபஸ்ட் வந்ததுன்னா மைனஸ் வரும், சைன் ஃபஸ்ட் வந்ததுன்னா ப்ளஸ் வரும். காஸ் ஏ காஸ் பி ரெண்டுமே வந்து ரெண்டுமே சைன் வருது அப்படின்னா உள்ளார
காஸ் டேர்ம் தான் வரும். காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. இதுக்கான ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி வந்துடும், அப்புறமா தான் காஸ் ஏ ப்ளஸ் பி வரும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெரி ஃபஸ்ட் ப்ராப்ளம் நான் டைரெக்டாக கொஞ்சம் ஹை ரேஞ்ச் ப்ராப்ளம் தான் போடுறேன். சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் 2d மைனஸ் 3 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் சைன் 2x இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. காஸ் எக்ஸ் சைன் 2x இப்படி இருக்குது. நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது வெறும் பர்டிகுலர் இன்டெக்ரல் தான். நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நான் சொல்ல போகிறது இல்லை. ஓகேங்களா? பர்டிகுலர் இன்டெக்ரல் பொறுத்த வரைக்கும் 1/d ஸ்கொயர் மைனஸ் 2d மைனஸ் 3 இன்ட்டு காஸ் எக்ஸ் சைன் 2x. நீங்கள் இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குறீங்க. இதை நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ இதை வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணணும். ஆல்டர் பண்ணணுங்கும்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா காஸ் ஏ சைன் பின்னு யூஸ் பண்ணலான்னு தோணும். பட் என்னோட இது என்னென்னா, பெருசாக இருக்கிற வேல்யூவை ஏனும் சின்னதாக இருக்கிற வேல்யூவை பின்னும் சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? சைனை தவிர மீதி எது இருக்கோ அதை ரவுண்ட் பண்ணுங்கள். காசை தவிர மீதி எது இருக்கோ அதை ரவுண்ட் பண்ணுங்கள். எது பெருசாக இருக்கோ அதை ஏன்னு வைங்க, சின்னதாக இருக்கிறத பின்னு வைங்க. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா வந்து சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறீங்க. சைன் ஏ காஸ் பிக்கு ஃபார்முலா சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு half sin 3x ப்ளஸ் sin x. sin 3x ப்ளஸ் sin x இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். ஸோ half sin 3x ப்ளஸ் half sin x. ஸோ இதை நீங்கள் வந்து PI1 ப்ளஸ் PI2 நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு PI1 போடுறேன். 1/d ஸ்கொயர் மைனஸ் 2d மைனஸ் 3 இன்ட்டு half sin 3x. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது d ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 9ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் என்ன டேர்ம் இருக்குதுன்னு பாருங்கள். 3 தான் இருக்குது. சைன் டேர்ம் இருக்குது. சைனோ காசோ இருந்ததுன்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியது டி ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். மைனஸ் 9 தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி. ஸோ 1/-9 மைனஸ் 2d மைனஸ் 3 இன்ட்டு half sin 3x. ஓகேங்களா? ஈக்குவல்ஸ் டு இந்த 1/2 வெளில எடுத்துங்க. இது மைனஸ் 12 மைனஸ் 2d இன்ட்டு half sin 3x. நீங்கள் இப்போ இதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்றதை நல்லா கவனிங்க. இதுக்கு அடுத்தது பண்ண வேண்டியது, இங்கே டிக்கு சப்ஸ்டியூஷன் பண்ண முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே டிக்கு சப்ஸ்டியூஷன் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற ஒரே சாய்ஸ் டி ஸ்கொயருக்கு தான் சப்ஸ்டியூஷன் பண்ண முடியும். அப்போது உங்களுக்கு டி ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்னொரு டேர்ம் என்ன இருக்குன்னா கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு டேர்ம் கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ நீங்கள் டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி வடிவமத்தை வர வைக்கணும். அப்போ தான் ரெண்டுமே ஸ்கொயர் டேர்மாக மாறும். ஓகேங்களா? வேறு எந்த சாய்ஸுமே கிடையாது. ஸோ இங்கே ஃபுல்லாகவே நெகட்டிவ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு மைனஸை காமனாக எடுத்துக்கோங்க. 2வும் காமனாக இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 6 + b. இந்த 1/2ஐயும் இங்கே முன்னாடி எழுதிக்கிறேன். இன்ட்டு இந்த 6 + bயை நீங்கள் 6 - d 6 - dன்னு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்கள். ஏன் நான் 6 - d சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே a + b, அப்போ a - b வரணும். அப்போ தான் உங்களுக்கு a² - b²ன்ற டேர்ம் கிடைக்கும். சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கான்ஜுகேட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் கான்செப்டுவலாக
அது வந்து நம்ம சொல்லக்கூடாது. காஞ்சுகேட்ன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்ற ஒரு இடத்துல வரும்போது தான் அந்த டேர்மே வரும். ஸோ இது வந்து அந்த ஈஸியாக புரிதலுக்காக நம்ம காஞ்சுகேட்ன்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். நடுப்புற இருக்கிற சிம்பிளை மட்டும் மாற்றணும், அவ்வளோதான். வேற காஞ்சுகேட்ன்றது என்னென்னா இமேஜினரி பார்ட்டுக்கு சிம்பிளை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2y + 3க்கு காஞ்சுகேட் என்ன அப்படின்னா -2y + 3 தானே தவிர 2y - 3 கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். காஞ்சுகேட் ஆஃப் 2y + 3 என்ன அப்படின்னா -2y + 3 தான், நாட் 2y - 3. காஞ்சுகேட் மீன்ஸ் இமேஜினரி பார்ட்டில் நீங்கள் மைனஸ் சைன் சைனை மாற்றணுன்றது தான் மீனிங். சரிங்களா? ஓகே, வாங்க. இப்போ -1/4 1 மேலே வந்து 6 - d இருக்குது, கீழே என்ன இருக்குன்னா 36 - d². ஏன்னா இது 6² - d² வந்துடும் இன்ட்டு sin 3x. இப்போ இதுக்கு அடுத்தது பண்ண போகிறது என்ன பண்ண போகிறீங்கன்னா மறுபடியும் -1/4 நியூமரேட்டரில் 6 - d இருக்குது, d² பதிலாக மறுபடியும் -9 தான் போட போகிறேன். ஸோ 36 + 9 வந்து 45 இன்ட்டு sin 3x. இப்போ நீங்கள் நியூமரேட்டரில் டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பெருக்கிட்டீங்க. நியூமரேட்டரில் இப்படி பெருக்கலாம். 6 இன்ட்டு sin 3x மைனஸ் d இன்ட்டு sin 3x. d இன்ட்டு sin 3xனா d means differentiation. d means differentiation. So d/dx of sin 3x na 3 cos 3x. அப்போ இந்த d of sin 3x என்னன்னா 3 cos 3x. இதை நீங்கள் ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக கிளியராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா pi1 = இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், 3ஐ வெளில எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? இல்லைனா -3ஐ வெளில எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா ஸோ தட் உங்களுக்கு சப்ராக்ஷனுக்காக சப்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கிற ஸ்டெப் வரும். ஸோ cos 3x - 2 sin 3x. ஆன்சர் எந்த வடிவத்தில்னா கொடுத்துக்கிட்டோம், அந்த வடிவத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர பாருங்கள். சரிங்களா? ஸோ cos 3x - 2 sin 3x இதுதான் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் 1. ஓகேங்களா? அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் 2. பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 பொறுத்த வரைக்கும் 1 ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே அதே தாங்க. d² - 2d - 3 half sin x. இங்கே இருக்க பாருங்கள், half sin x. அப்புறம் d²க்கு பதிலாக நீங்கள் -1 ரீப்ளேஸ் பண்ணணும். -1 ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா -1 - 2d - 3 இன்ட்டு half sin x. ஓகேவா? ஈக்குவல் டு 1/-4 - 2d இன்ட்டு half sin x. லாஜிக் எல்லாமே அதே தான். ஒர்க்கிங் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக என்ஹான்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்லேருந்து எல்லாமே கூகுள் கிளாஸ் ரூமில் போட்டிருக்கிறேன், எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பாருங்கள். எவ்வளோ சம் நீங்கள் பார்க்குறீங்களோ எழுதி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நீங்கள் இனிஷியலாக 1-2 யூனிட்டு தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ வராது, அதுக்கப்புறமா நீங்கள் அடாப்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான். இந்த டம்மி பேப்பர்னு சொல்லுவோம், மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டம்மி ஷீட்ஸ் இருக்கும், அதை வாங்கி சாஃப்ட் பைண்டிங் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், எழுதுறதுக்கு தயங்கவே கூடாது. சரிங்களா? அந்த ப்ராக்டிஸை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் -2ஐ வெளில எடுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஸ்டெப்லாம் போடவே கூடாதுங்க, இவ்வளோ ஸ்டெப் கட்டாயம் போடணும். இனிஷியலாக லாஜிக் தெரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப்பு போடுறோமே தவிர, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் வரும்போது 3 ஸ்டெப்பு தள்ளி தான் நீங்கள் பண்ணணும். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வர லெவலுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், அதை பார்த்துக்கணும். இதில் -2ஐ வெளில எடுத்துட்டிங்கன்னா 2 + d வருது இன்ட்டு sin x. ஸோ -1/4. இப்போ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் 2 - dன்னு போடுவேன், கீழே 4 - d² போடுவேன்.
அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா மேலே 2 - d போடுறோம், கீழே 2 - d தான் போட போகிறேன். அப்போ a + b × a - bனா 4 - d². அடுத்த ஸ்டெப்பே டினாமினேட்டரு d² -1 அப்படின்னா 4 + 1 5ன்னு வந்துடும். நியூமரேட்டரில் பெருக்கல் பண்ணணும், 2 sin x - cos x முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் ஸ்டெப்பே நீங்கள் போகணும். 10 ஸ்டெப்பை போட்டுவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஓவராலாக நீங்கள் +1/20 cos x - 2 sin x இப்படின்னு போட்டு ஒர்க்கை முடிச்சிடணும். சரிங்களா? கிளியராக கவனிச்சு. உங்களுக்கு இந்த செகண்ட் ஆர்டரு ரான்ஸ்கியன் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் இதுலேருந்தே வந்து உங்களுக்கு 1/3 ஆஃப் த யூனிட் வெயிட்டேஜ் உங்களுக்கு தராங்க. இந்த யூனிட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ் தராங்கன்னா அதில் 33% வெயிட்டேஜ் இந்த டாபிக்ஸ்லேருந்து தராங்க. இன்னொரு 33% வெயிட்டேஜ் வந்து இந்த லெஜெண்டர், பெசல்ஸ், ஹெர்மைட் இதுலேருந்து அந்த வெயிட்டேஜை தந்துடுறாங்க. மீதி தான் வந்து இந்த டோட்டல் டிஃப்ரென்ஷியல், சிங்குலர் பாயிண்ட்டு, இண்டிஷியல் ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஆர்டர் இதெல்லாம் கலந்து மீதி 1/3 இதெல்லாம் கலந்து. பட் எதையுமே விடக்கூடாது. ஒரு யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் தரோவில் போகணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக ஸ்கோர் பண்ண முடியும், கான்ஃபிடண்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஓவராலாக கம்பைல் பண்ணி எழுத போகிறீங்க. அதாவது PI = PI1 + PI2, அதாவது 1/60 cos 3x - 2 sin 3x + 1/20 cos x - 2 sin x. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் ஓவராலாக எழுத வேண்டிய விஷயம். PIன்னு கேட்குறாங்கன்னா இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இதில் 1 ஆஃப் த PIன்னு கேட்கலாம், என்ன வேணாலும். நீங்கள் கொஸ்டின் வந்து நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் கேட்கலாம், நீங்கள் சின்னதாக தான் கேட்கணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. இது நல்லா மைண்ட் கிடையாது. இதில் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம், சால்வ் b² + 4 × y = cos 2x. அகைன் நம்ம பண்ண போகிறது வெறும் பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் நான் பண்ண போகிறேன். சொல்யூஷன் PI = 1/d² + 4 × cos 2x. இதில் நீங்கள் d² பதிலாக -4 போடுவீங்க. ஸோ 1/0 cos 2x. 0 ஆச்சுன்னா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நியூமரேட்டரில் எக்ஸு, டினாமினேட்டரில் டிஃப்ரென்சியேஷன். நேற்றுக்கு நான் சொன்ன ஃபார்முலா எதுக்கு தான் பொருந்தோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் இருந்தால் தான் அது பொருந்தும், காசு சைனுக்கெலாம் அது பொருந்தாது. ஓகேங்களா? x/2d × cos 2x. இதுக்கு அடுத்தது இந்த சம்மை நீங்கள் 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். 2 விதமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஈஸியரான விதம் என்ன அப்படின்னா d மீன்ஸ் டிஃப்ரென்சியேஷன், 1/d மீன்ஸ் இன்டகிரேஷன். சரிங்களா? 1/dன்னு இருக்குன்னா இன்டகிரேஷன், வெறும் 1/d தான் இருக்குன்னா இன்டகிரேஷன். போன சம்மில் உங்களுக்கு டினாமினேட்டரில் d கூட சேர்ந்து வேறு டேர்ம்ஸ் வந்து இந்த d² சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இந்த ஸ்டெப்பை பாருங்கள், இந்த ஸ்டெப்பை அப்சர்வ் பண்ணுங்கள். d² சப்ஸ்டியூட் பண்ண பிறகு உங்களுக்கு d டேர்மு ப்ளஸ் அனதர் டேர்ம் வந்துருக்குது. ஆனால் இங்கே d² சப்ஸ்டியூட் பண்ண பிறகு அந்த கான்ஸ்டன்ட் 0 ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வெறும் d டேர்ம் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. அப்போது டினாமினேட்டரில் வெறும் d தான் இருக்குன்னா, டினாமினேட்டரில் d இருக்குன்னா இன்டகிரேஷன் cos 2x dx. அப்போது x/2 cos 2x இன்டகிரேட் பண்ணுறீங்கன்னா sin 2x/2. ஓகேங்களா? இது ஒரு விதம். சரி, இதை நான் பண்ணல அப்படின்னா எப்பவும் போலவே நான் ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 1/d, நீங்கள் -d/-d போட்டாலும் ஓகே தான், d/d போட்டாலும் ஓகே தான். ஏன்னா நீங்கள் அந்த கான்ஜுகேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா d + 0 கீழே இருக்குன்னா மேலே d-0 கீழே d-0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தேவை கீழே d² வரணும், அவ்வளோதான். × cos 2x. ஸோ x/2 மேலே d கீழே d² cos 2x. இப்போ இந்த d² பதிலாக
நீங்கள் டினாமினேட்டரில் என்ன போடலாம்னா -4 போடலாம். நியூமரேட்டரில் டிஃபரன்சியேஷன் ஆஃப் cos 2x வந்து -2 sin 2x. அப்போ ஓவராலாக சிம்பிளிஃபை பண்ணுறீங்கன்னா x sin 2x by 4. ஓகேங்களா? ஸோ அதே ஆன்சர் தான் இங்கேயும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இஸ் இட் கிளியர்? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? டைப் 3 f of x equal to x power n. இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா hint இவ்வளோ தான், யூஸ் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலாஸ் இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எஸ் சொல்லுங்கள் சார். ஆமாங்க. ஓகேங்க. இதோ பாருங்க, கீழே பாருங்க, நீங்கள் போட்ட ஆன்சர் தான் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் பாருங்க. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பெருசாக நீங்கள் மைண்டில் எடுத்துக்க வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சிம்பிளிஃபிகேஷன் எரர் வந்து பெருசாக நீங்கள் மைண்ட் பண்ணவே வேண்டாம். நம்மளுக்கு கான்செப்ட் சிம்பிளிஃபிகேஷன் எரர்ஸ் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வேணாலுமே அது ரெக்டிஃபைடு. பட் கான்செப்டுவல் எரர்ஸு வராத லெவலில் பார்த்துக்கலாம், வேறு ஒன்றுமே. ஓகே, சொல்லுங்கள். அதாங்க நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி வேணாலும் போட்டு எடுத்துகிட்டு வரலாங்க. நீங்கள் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் தராதிங்க. ஏன்னா மேலே D-6 கீழே D-6 பண்ணால் ஆன்சர் அது 1 தானே. புரியுதுங்களா? அதாவது நம்மளுக்கு இன்ட்டு 1ங்க கணக்கு, சரிங்களா? இன்ட்டு 1, இப்போ 5 இருக்குன்னா இன்ட்டு 1. இந்த இன்ட்டு 1 நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். மேலே D கீழே D போட்டாலும் அது 1 தான், மேலே 2 கீழே 2 போட்டாலும் அது 1 தான். ஆனால் பர்பஸ் ஆகும். என்னோட பர்பஸ் என்னது, இந்த 6 + D இருக்கிறது, Dயும் 6ம் இருக்குது. ஆனால் எனக்கு தேவை D² கான்ஸ்டன்ட்டும் தேவை எனக்கு, அவ்வளோதான் எனக்கு தேவை. இந்த டைப்பில் Dன்றது வரக்கூடாது. அப்போ அது என்ன பண்ணால் எனக்கு வரும், நீங்கள் D-6 போட்டாலும் எனக்கு வரும், 6 - D போட்டாலும் வரும். எப்படி இருந்தாலும் எனக்கு ஃபைனல் ஆன்சரு ஒரே மாதிரி தான் எடுத்துக்கணும். ஒரு சம்மு நீங்கள் 3-4 மெத்தட், எவ்வளோ மெத்தட் வேணாலும், நடுவில் சிம்பிளிஃபிகேஷன் வேறு ஒரு பாதையில் போயிட்டு கூட வரும், ஒருத்தர் போடுறதுக்கும் இன்னொருத்தர் போடுறதுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் D+6 நீங்கள் D-6 போட்டாலும் ஒன்று தான், 6 - D போட்டாலும் ஒன்று தான், எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகமான நெகட்டிவ் சிம்பிள் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம அந்த மைனஸை காமனாக எடுக்கணும். -12 - 2Dன்னு இருக்கிறதுல மைனஸை காமனாக எடுத்தது அதான் ரீசன். நிறைய நெகட்டிவ் சிம்பிள்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் தப்பாக தான் போகணும். இது மட்டும்தான் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் வச்சுக்க வேண்டிய பேஸ். அந்த பேஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி போடுவீங்க, நான் ஒரு மாதிரி போடுவேன், அவ்வளோதான் வித்தியாசம். பட் போய் சேர்ற இடம் எல்லாமே ஒரே ஆன்சரில் தான் ரீச் ஆகும். ஆன்சர் உங்களுக்கு தானே வந்தது. அப்படி இருக்கும்போது நீங்கள் -1/16 வச்சுட்டு கூட 2 sin 3x - cos 3xன்னு ஆன்சர் ஆப்ஷனில் கேட்டிருப்பாங்க. என்ன வேணாலும் கேட்பாங்க ஆன்சர் ஆப்ஷனில். ஓகேங்களா? அவங்க ஆன்சர் ஆப்ஷனில் -1/60 2 sin 3x - cos 3xன்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் டெரைவ் பண்ணணும், அங்கே இருக்கிறது ஈக்குவலண்ட்டாக வருதா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது, இல்லைன்னா அதுக்கு முந்தின ஸ்டெப் இது, நம்மளோட விருப்பம் தான் எல்லாமே. அந்த விஷயம் எல்லாமே நம்மளுக்கு இந்த சம் கொடுத்தா நம்ம எப்படி அதை எடுத்துகிட்டு போகணுன்ற விஷயம் கட்டாயம் தெரியும். இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் டிவியேட் ஆகும். ஓகேங்களா? ரைட், ஓகே.
நெக்ஸ்ட் இது வந்து நீங்கள் f of x equal to x power n நீங்கள் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்னென்ன பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலாஸ்னால் 1 minus x power minus 1 equal to 1 plus x square plus x power 3 அதாவது நல்லா கவனிங்க. நேற்றுக்கும் நான் பைனாமியல் ஃபார்முலா சொன்னேன். இந்த மைனஸ் இந்த மைனஸ் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? ப்ளஸ். ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா எல்லா இடமும் ப்ளஸ் தான் சொல்லியிருந்தேன். 1 plus x power minus 1 அப்படின்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அப்போ ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் போடணும். ஃபார்முலா அதே தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபார்முலா வில் பி த சேம், பட் ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ் வரும். ஓகேங்களா? அடுத்தது 1 minus x power minus 2 equal to 1 plus 2x plus 3x square plus 4x cube plus etc. 1 minus x, 1 plus x power minus 2 na 1 minus 2x. உங்களுக்கு ஒரே ஹிண்ட் இதுதாங்க. அதை நான் எப்படி எந்த விதத்தில் சொல்லி தரேன்னு பாருங்கள். அந்த லாஜிக்கில் நீங்கள் சம்மை எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? நான் சொல்கிற லாஜிக்கில் சம்மை எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? இப்போது ஜென்ரலாக ஃபார்முலா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 minus x power minus n பவரில் பாசிட்டிவ் இருக்குன்னா நேற்றுக்கு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் போட்டோம் இல்லைங்களா? நேற்றுக்கு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் போட்டதில் என்ன இருந்தது? நம்மளுக்கு பவரில் பாசிட்டிவ் இருந்தது. நல்லா கவனிங்க. பவரில் பாசிட்டிவ் இருந்தது. பவரில் பாசிட்டிவ் இருக்கும்போது உங்களுக்கு டேர்ம்ஸ் வந்து ஃபைனட்டாக இருந்ததா இன்ஃபைனட்டாக இருந்ததா? ரீகால் பண்ணி சொல்லுங்க. அப்போ ரைட் சைடில் ஆன்சரில் டேர்ம்ஸ் வந்து ஃபைனட்டாக இருந்ததுங்களா இன்ஃபைனட்டாக இருந்ததுங்களா? நேற்றுக்கு தான் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலாஸ் நிறைய நேரம் நடக்குது. சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ரைட் சைடில் டேர்ம்ஸ் வந்து ஃபைனட்டாக இருந்ததா இன்ஃபைனட்டாக இருந்தது? பவரில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 plus x power 3 இப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபைனட். அதாவது ஃபைனட்டுன்னு கூட இன்னொன்று அடிஷ்னலாகவே இதையும் சொல்லியிருந்தேன். எஸ், மொத்தமாகவே 4 டேர்ம் தான் இருக்குன்னு சொன்னேன். பவரில் 3 இருந்ததுன்னா 4 டேர்ம், பவரில் 10ன்னு இருந்ததுன்னா 11 டேர்ம். இவ்வளோ தான் வரும்னு கூட சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? நேற்றுக்கு இதை தான் நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பவரில் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது இன்ஃபைனைட்டி வரைக்கும் போகும். பவரில் நெகட்டிவ் இருந்ததுன்னா அது எது வரைக்கும் போகும்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அது நல்லா மைண்டில் நிறுத்திக்கங்க. ஓகேங்களா? ஸோ இது 1 minus x பவர் மைனஸ் என்ன? இது பொதுவான ஃபார்முலா 1 plus nx by 1 factorial n into n plus 1 by 2 factorial into x square n into n plus 1 into n plus 2 by 3 factorial into x power 3. It goes on like this. நீங்கள் இதில் nக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா வரும். நீங்கள் இங்கே சப்போஸ் இங்கே 1 plus x பவர் மைனஸ் என்ன அப்படின்னா இதே ஃபார்முலா ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ். ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ் எதுக்கு வரும் எதுக்கு வராது அப்படின்றத கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸ் பெருக்குனீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸுங்க. இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ஓவரால் மைனஸ். அப்போ ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ். அவ்வளோதான். அதே மாதிரி தான் 1 minus x பவர் 10 இருந்தால் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு, ஓவராலாக மைனஸ். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னு போகும். இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம நேற்று கிளாஸில் டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதில் நீங்கள் ரைட் சைடில் எக்ஸ் பவர் n வந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளிஃபிகேஷனை மாடிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சால்வ். அகைன் சால்வ்னா நான் வந்து வெறும்
பிஐ மட்டும்தான் போட போகிறேன். டி ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 3 இன்டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் பொறுத்த வரைக்கும் 1 பை டி ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். நான் உங்களுக்கு சொன்னது என்னென்னா இந்த பவரில் -1 வர வைக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த ஃபார்முலா தான் கட்டாயம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க. அதில் கட்டாயம் 1ன்றது வரணும். மீதி இருக்கிற எல்லா டேர்முமே எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். இவ்வளோதான் விஷயம். 1ன்றது வரணும். மீதி இருக்கிற எல்லா டேர்முமே நான் என்னென்னு எடுத்துப்பேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த டேர்மு இதை நீங்கள் நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கட்டாயம் என்ன தான் வரும், பவரில் -1 தான் வரும். ஓகேங்களா? ஆனால் கான்ஸ்டன்ட் என்னவாக இருக்குது, உங்களுக்கு 3ன்னு இருக்குது. எனக்கு அது 1ன்னு மாறணும். நான் நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதை விட டினாமினேட்டரில் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா எது இருக்கிறதுலே குறைஞ்ச டேர்ம், டி ஸ்கொயரா டியா 3யா, பவர்ஸ் ஆஃப் டியை பொறுத்த வரைக்கும் 3 தான் இருக்கிறதுலே குறைஞ்ச டேர்ம் டிகிரி பவர்ஸை வச்சு பார்க்கும்போது. ஸோ டி ஸ்கொயர் பை 3 மைனஸ் 4d பை 3 ப்ளஸ் 1. ஓகேங்களா? இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதுக்கு அடுத்தது ஈக்குவல் டு 1/3 கிளியராக கவனிச்சுக்கோங்க. 1/3. இப்போ நியூமரேட்டரில் இதை எடுத்துகிட்டு போகிறேன். நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு போகும்போது டேர்மை ஃபஸ்ட்டு 1ன்னு எழுதுகிறேன். அடுத்தது எது ப்ளஸ் இருக்குதோ அதை எழுதுகிறேன், எது மைனஸ் இருக்குதோ அடுத்தது எழுதுகிறேன். இதை ஏன் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இதுலேருந்து இந்த ஸ்டெப்பில் நியூமரேட்டர் எழுதும்போது ஃபஸ்ட்டு 1 தான் எழுதுவீங்க, அடுத்தது மைனஸ் இருக்கிறத எழுதுறீங்க, அப்புறமா ப்ளஸ் இருக்கிறத எழுதுறீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். இப்போ சப்போஸ் இது ஒரு சினாரியோ, இது ஒரு சினாரியோ. ஓகேங்களா? இப்போது இதை நீங்கள் எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, இப்படி சூஸ் பண்ணிங்கன்னா தப்பு. இந்த சினாரியோவில் மைனஸ் இருக்கும்போது நீங்கள் அதை விட்டுட்டு மீதி எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணுறீங்கன்னா தப்பு. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மைனஸ் எழுதிட்டீங்க, வேறு வழி இல்லாமல் எழுதிட்டீங்க அப்படின்னா மைனஸை பொதுவாக எடுக்கும். 4d பை 3 மைனஸ் டி ஸ்கொயர் பை 3 இப்படி எடுத்துட்டு தான் பவர் -1 வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு 1 எழுதின உடனே அடுத்தது ப்ளஸ் இருக்கிற டேர்மை எழுதுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? 1 எழுதின உடனே அடுத்தது எது இதில் ப்ளஸ் டேர்ம் இருக்குது, டி ஸ்கொயர் பை 3யா மைனஸ் 4d பை 3னா டி ஸ்கொயர் பை 3. அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அடுத்தது மைனஸ் 4d பை 3 எழுதணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஃபார்முலா படி 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் -1. 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் -1னா 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4. அது அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டே தான் இருக்கும். இங்கே போயிட்டே இருக்குன்றதுனால நம்ம எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். பவரில் 2 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா, அங்கே எக்ஸ் ஸ்கொயரோட நிப்பாட்டிடும். ஓகேங்களா? நிப்பாட்டிட்டு ஏன் நிப்பாட்டுறோம் அப்படின்றதுக்கு ரீசனையும் சொல்கிறேன். இதான் இதுக்கு அடுத்த ஸ்டெப் 1 மைனஸ் டி ஸ்கொயர் பை 3 ப்ளஸ் 4d பை 3. இதுக்கு அடுத்தது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு போடும்போது உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வரும், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். இதில் a ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு d பவர் 4 வரும். ஏன்னா இதை பண்ணுறீங்கன்னும் போது d பவர் 4ன்னு வரும். அடுத்தது 2ab பண்ணும்போது b பவர் 3ன்னு கிடைக்கும். b ஸ்கொயர் பண்ணும்போது d ஸ்கொயர்னு வரும்.
இங்கே ஸ்கொயர் இருக்குன்னா இங்கே டி ஸ்கொயர் வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை. டி பவர் 3க்கு டி பவர் 4க்கு வேலை கிடையாது. எதனால் அப்படின்னா டி பவர் 3 ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்னா இதை 3 முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா 2x. அதனால தான் பவர் கம்மியாகிடுச்சு. டி கியூப்ன்றது டி ஸ்கொயர்னு ஏன் மாறுச்சுன்னா ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன் 2x. இன்னொரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. அடுத்த முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ உங்களுக்கு பவர் வந்து ஸ்கொயராக இருக்குன்னா டி ஸ்கொயர் வரைக்கும் தான் உங்களுக்கு வேல்யூ வரும். டி பவர் 3, டி பவர் 4, டி பவர் 5 இது எல்லாமே என்ன ஆகும்? வேல்யூ வராது, 0 தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் மொத்தமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா டி பவர் 4/9 அப்புறமா மைனஸ் 2ab 2abயே ரொம்ப கஷ்டப்பட்டு 8d³/9ன்னு வரும். அப்புறமா ப்ளஸ் பி ஸ்கொயர். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டேர்ம்ஸ் எழுதுறது டோட்டலாக டைம் வேஸ்ட். இந்த 2 டேர்ம் எழுதுறது டோட்டல் டைம் வேஸ்ட். அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம்னா இது a - b ஹோல் ஸ்கொயர்னால் உங்களுக்கு நல்லா தெரியும் பி ஸ்கொயரில் மட்டும்தான் டி ஸ்கொயர் வரும். மீது எது பண்ணாலுமே d³ டி பவர் 4 வரும். இந்த இடத்துக்கு அது தேவையில்லாது. சப்போஸ் ரைட் சைடில் எக்ஸ் பவர் 3 இருந்ததுன்னா ஓகே. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இன்னொரு டேர்மை இதை சேர்ப்பீங்க. d²/3 - 4d/3 ஹோல் கியூப்ன்ற டேர்மை சேர்ப்பீங்க. ஓகேங்களா? அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பவர் என்ன இருக்கோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் போடணும். இது கிளியராக மைண்டில் பண்ணணும். இப்போ இதுக்கு அடுத்த ஒர்க்கு ஒன்றுமே கிடையாது, சிம்பிளிஃபிகேஷன் தான். இது வரைக்கும் தான் கான்செப்ட்ஸ். இது வரைக்கும் தான் கான்செப்ட். இதே சம்ம இன்னொரு முறை சொல்லுவோம். மறுபடியும் ஃபுல்லாக எழுதியே காமிப்பேன், கிளியராக காமிப்பேன். ஸோ 1/3 இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க? சிம்பிளிஃபிகேஷனை எல்சிஎம் 9ன்னு எடுத்துங்க. ஏன்னா 3 3 9 இருக்குது. ஸோ 9 - 3d² ப்ளஸ் 12d ப்ளஸ் 16d² into x². So 9 3s are 27. So இது வந்து 9 plus 12d plus 13d² into x². ஏன்னா 9 into 3 வந்து 27 போட்டாச்சு. equal to 1/27 9 into x² அப்படியே பெருக்கலாம். plus 12 into 2x. ஏன் 2xனா differentiation of x² வந்து 2x plus 13 into another time differentiation. So இப்போ இந்த 2x differentiate பண்ணினா 2 முறை differentiation. So final answer is PI equal to 1/27 9x² plus 24x plus 26. இவ்வளோதான். சரி, ரைட்டு. இப்போ இதே சம்ம இப்போ PI equal to 1/d² minus 4d plus 3 into x² இருக்கு. அகைன் லாஜிக் நல்லா கவனிச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் இருக்கிறதுல லீஸ்ட் எதுவோ அதை வெளில எடுத்துடுறீங்க. மீதியை அந்த டேர்மால் டிவைட் பண்ணுறீங்க. இதுக்கு அடுத்தது இந்த டேர்மை அப்படியே நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு போடுங்க. நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு போகும்போது நான் உங்களை கவனமாக இருக்க சொன்னது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 எழுதுங்க, அப்புறமா ப்ளஸ் இருக்கிற டேர்முக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரெண்டுமே மைனஸ் இருந்ததுன்னா எதுவுமே பண்ணுறதுக்கு கிடையாது. ரெண்டுமே மைனஸ் இருந்ததுன்னா வேறு வழி கிடையாது. பட் மைனஸ்னு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதிட்டீங்க, நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இதுதான் எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணக்கூடாது. இதை எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்டெப்பை போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். 1 - x பவர் -1க்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா? 1 - x பவர் -1 என்ன ஃபார்முலா? 1 + x + x² + x³ இப்படி இருக்கும் ஃபார்முலா. அது 1 + xோட மதிப்பு 4d/3 + d²/3. இது வந்து தப்பான ஸ்டெப்பு. நல்லா கவனிங்க.
இது நான் போட்டு காமிக்கிறது தப்பான ஸ்டெப். இது போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதை நீங்கள் எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணதே தப்பு. சூஸ் பண்ண விதமே தப்பு. கிளியராக மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் மைனஸை இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா எழுதணும். மைனஸை மட்டும் வச்சுட்டு இப்போ எதுதான் உங்களுடைய எக்ஸ் அப்படின்னா வாட் இஸ் யுவர் எக்ஸ்? 4d/3 மைனஸ் d²/3 தான் உங்களுடைய எக்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். 1 - x பவர் -1. 1 - x பவர் -1னா 1 + x. எக்ஸ்ன்றது 4d/3 மைனஸ் d²/3. அடுத்தது ப்ளஸ் x². ப்ளஸ் x² போது 4d/3 minus d²/3 the whole square into x². ஓகேங்களா? இப்போ 1/3 into 1 plus 4d/3. மறுபடியும் இங்கே நல்லா கவனிங்க. இங்கே ஏன் ஸ்கொயரோடு நிறுத்துகிறேன் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயரோடு நிறுத்துகிறேன். இல்லைனா x⁻3 இருந்ததுன்னா நான் இங்கே x³ வரைக்கும் போடுவேன். இங்கேயும் நான் போடணும். கரெக்டாக புரிஞ்சுக்கணும். x² இருக்குன்னா d² இருக்குன்னா அதோட, எக்ஸ்ன்னு இருக்குன்னா டியோட நிறுத்திக்கணும். x⁻3 இருக்குன்னா d³ வரைக்கும் போடணும். ஓகேங்களா? ஸோ 4d/3 மைனஸ் d²/3. இங்கே மறுபடியும் அதே லாஜிக் தான். a - b the whole square. a - b the whole squareனா a² மட்டும்தான் உங்களுக்கு வரும். 2ab b² வராது. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி இந்த ஸ்டெப்பையும் பாருங்கள். இன்னொரு சிம்பிளிஃபை பண்ணி கூட காமிக்கிறேன். ஸோ நீங்கள் உள்ளே வந்து 9 எல்சிஎம் எடுத்தீங்க. 9 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9 + 12d minus 3d² plus 16d² into x² equal to 1/27. 9 plus 12d plus 30d² into x². அவ்வளோதான். ஸோ 9 plus 12d plus இதே டேர்ம் தான் வருது இல்லைங்களா? நீங்கள் எந்த வழியாக போட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் காமன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆஸ் யூஸ்வல் ப்ரீவியஸ் ஸ்டெப் என்னவோ அதே தான். ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? இப்போ இதில் மெயினாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் கம்ப்ளீட் ஸ்கொயர்லாம் வருதுன்னா அதை யூஸ் பண்ண பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சால்வ் b² minus 6d plus 9 into y equal to x². இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் கேள்வி சொல்யூஷன். நீங்கள் அதை சிம்பிளாக போடுறதும் காம்ப்ளிகேட்டடாக போடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து பிஐன்னு சொல்லி இப்படி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கிளியராக நல்லா கவனிங்க. ஆன்டிசிபேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். நம்ம சம் கொடுத்த பிறகு கிளியராக கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப்பு ஃபர்தராக வச்சு நம்ம படித்தது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணணும். இப்போ இதை பிஐ வந்து நான் இதை b - 3 whole square போடுறேன். ஏன் அப்படின்னா இது கம்ப்ளீட் ஸ்கொயராக போட முடியும். சரி, இதை நான் இங்கேயே நான் இதை போடணும் என்ன அவசியம் அப்படின்னா இதனால் என்ன யூஸ்ன்றதை பாருங்கள். இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பவரில் -2ன்னு எடுத்து போடணும். சரி, பவரில் -1 வச்சு போடலாமா? ஏன் பவர் -2 வச்சு போடணும்? என்ன அதனால் யூஸ் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா உங்கள் சைட்லேருந்து? பவரில் -1 வச்சு போடலாம்ல. 9 காமனாக எடுத்து போன சமயம் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அதே மாதிரியே ப்ரொசீட் பண்ணலாம். இந்த மாதிரி போடுறதுல என்ன பெருசாக நமக்கு நடந்துடும் அப்படின்னு யாராவது உங்களால் ஏதாவது யோசிக்க முடியுதுங்களா? இந்த மாதிரி போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு ஏதாவது யோசிக்க முடியுதா? ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா இந்த மாதிரி மாற்றுறதுனால? டைரெக்டாக பைனாமியல் ஃபார்முலா 1. சரி, நீங்கள் 9 நீங்கள் காமனாக எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் டைரெக்டாக பைனாமியல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, சரி, எப்படி இருந்தாலும் இந்த 3 நம்ம காமனாக தானே எடுப்போம்.
இது இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னன்றது சொல்லுங்கள். இது இல்லாமல் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்பயும் ஃப்ராக்ஷன் வருங்க. இப்போ நீங்கள் -3 காமனாக தான் எடுத்தாகணும். -3 காமனாக எடுக்கிறீங்கன்னா உள்ள என்ன வரும்? d/3 + 1 வரும். இந்த ஹோல் ஸ்கொயரை விட்டுருங்க, நல்லா கவனிங்க. ஹோல் ஸ்கொயரை விட்டுருங்க. இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனிங்க. இதுலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி இது போகும். a - b த ஹோல் ஸ்கொயரும் b - a த ஹோல் ஸ்கொயரும் சமமாக a - b த ஹோல் ஸ்கொயரும் b - a த ஹோல் ஸ்கொயரும் சமமாக. எஸ் ஆர் நோ? சரி, a - b த ஹோல் கியூபும் b - a த ஹோல் கியூபும் சமமாக? நோ. எக்ஸ்பிளனேஷன் கவனிங்க. a - b த ஹோல் கியூபு, இந்த கியூபுன்றதை விட்டுருங்க. நீங்கள் மைனஸை காமனாக எடுக்கிறீங்கன்னா b - aன்னு வரும். கியூபுன்றதை மறந்துடுங்க. a - bயை நீங்கள் -b - aன்னு எழுதலாம். இப்போ ஹோல் கியூபுன்னு வருது. நீங்கள் இந்த மைனஸையும் கியூபு பண்ணுவீங்க, b - aவையும் கியூப் பண்ணுவீங்க. அப்போ a - b த ஹோல் கியூப்னா -b - a த ஹோல் கியூப். இதை இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். a - b த ஹோல் ஸ்கொயரை -b - a த ஹோல் ஸ்கொயர். பவரை வந்து அப்புறமா அப்ளை பண்ணுறேன். மைனஸ்க்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ளஸ். அப்போ என்ன கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னா, பவரில் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளார சைனை மாற்றலாம், பிரச்சனையே கிடையாது. சாரி, பவரில் பாசிட்டிவ் இல்லை, ஈவன் நம்பர், வெரி சாரி. பவரில் ஈவன் நம்பர் இருக்குன்னா நீங்கள் தைரியமாக உள்ள மாற்றிக்கலாம். ஈவன் தோ a - b நீங்கள் b - aன்னு மாற்றிக்கலாம். இதே பவரில் ஆட் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி எழுத முடியாது. இன்ஸ்டன்ட் இப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஏன்னா 3 தான் காமனாக எடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நான் வந்து 3 - d த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நான் 3 காமனாக எடுக்கும்போது 3 ஸ்கொயருன்னு தான் வெளில வரும். 1 - d/3ன்னு வரும். புரியுதுங்களா? 3 வெளில எடுக்கும்போது அது ஏன் 3 ஸ்கொயர்னு வருது அதையும் சொல்லிடுறேன். ஸ்கொயரை விட்டுருங்க, ஸ்கொயரை விட்டுட்டு மீதியை பாருங்கள். 3 - d இப்படி எழுதலாம். இப்போ நீங்கள் ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது 3க்கு தனியாக ஸ்கொயர் போகும், இதுக்கு தனியாக ஸ்கொயர் போகும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 1/9 1 - d/3 பவர் -2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா வந்துட்டு 1 - x பவர் -2 அப்படின்னா 1 + 2x + 3x ஸ்கொயர். ஃபார்முலா வந்து இதுதான். 1 - x பவர் -2 மீன்ஸ் 1 + 2x + 3x ஸ்கொயர் + 4x கியூப். இப்படி தான் போயிட்டே இருக்கும். எனக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதில் எக்ஸனுடைய மதிப்பு வந்து d/3. ஸோ 1 + 2d/3, எக்ஸுக்கு பதிலாக 2d/3, 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா d²/9 இதோட ஸ்டாப் ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு அடுத்தது நீங்கள் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் வந்து உங்களுக்கு 3 + 9d, சாரி 2d தான் வரும். 3 + 2d + d² of x square. So equal to 1/27 3x square plus 4x plus 2. ஓகே, இதை நான் ஹோல் ஸ்கொயர் போட்டதுனால என்ன அட்வான்டேஜ் இப்போ சொல்லுங்கள். ஹோல் ஸ்கொயராக மாற்றி போட்டதுனால என்ன அட்வான்டேஜ்?
f of x equal to e power ax into g of x, where g of x equal to sin ax இல்லை cos ax இல்லைனா x power n. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 பேட்டர்னுமே எப்படி வந்து முதல்ல கேள்வி என்னென்னலாம் வரும் அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நல்லா பாருங்கள். நீங்கள் இது ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர், இது யாருமே மறக்க மாட்டோம். இது வந்து மேக்ஸிமம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் தான் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் நம்ம பார்ப்போம். ஐனா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், எல்னா லாகு, ஏனா அல்ஜிப்ரிக்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூப் அதெல்லாம் வருது, டீன்றது ட்ரிக்னாமெட்ரிக், ஈன்றது எக்ஸ்போனன்ஷியல், இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். இதில் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது கேட்டகரி 1ல் நம்ம சால்வ் பண்ணணும், இது கேட்டகரி 2ல் நம்ம சால்வ் பண்ணணும், இது கேட்டகரி 3ல் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த 2 கிடையாது. ஓகேங்களா? கேட்டகரி 3ல் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இன்வால்வ் ஆகிருக்கிறது ஏடிஇ, இது 3 தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ஒன்லி எக்ஸ்போனன்ஷியல்ன்றது ஒரு பேட்டர்ன், ஒன்லி ட்ரிக்னாமெட்ரின்றது ஒரு பேட்டர்னு, ஒன்லி அல்ஜிப்ரிக்ன்றது ஒன்லின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு பேட்டர்னில் ஒன்லி எக்ஸ்போனன்ஷியல், செகண்ட் பேட்டர்னில் ஒன்லி ட்ரிக்னாமெட்ரிக், தேர்ட் பேட்டர்னில் ஒன்லி அல்ஜிப்ரிக், ஃபோர்த்து பேட்டர்னில் நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா 3C2 அப்படின்னு ஒரு லாஜிக் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி லாஜிக்கை யூஸ் பண்ணுவேன். இடி இஏ அப்புறமா ஏடி, இடி இஏ ஏடி. இப்போ இடி இஏ இதுதான் கேட்டகரி 4ல் வரும். கேட்டகரி 4ல் எது இதெல்லாம் வரும் அப்படின்னா இடி இஏ இது மட்டும்தான் கேட்டகரி 4ல் வரும். கேட்டகரி 5ல் ஏடி வரும். அவ்வளோதான், ஒன்றும் இல்லைங்க. இது ரெண்டு காம்பினேஷனாக எடுத்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இடி எடுக்கிறேன் இஏ எடுக்கிறேன் இன்னொன்று ஏடி எடுக்கிறேன்னு இல்லையா, அவ்வளோதான். இடி இஏ ஒரு காம்பினேஷனு, அது ஒரு பேட்டர்னாக சால்வ் பண்ணணும். ஏடி வருது, அது ஒரு பேட்டர்னாக சால்வ் பண்ணணும். ஸோ அந்த 5 பேட்டர்ன் என்ன, அதுக்கான ஒர்க்கிங் ரூல் என்னென்னன்றது கட்டாயம் நம்ம மைண்டில் நிற்கணும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே ஓவராலாக நம்ம கம்பைல் பண்ணி எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதில் ஒர்க்கிங் ரூல் வந்து என்னென்னா பிஐ ஈக்குவல் டு 1/f ஆஃப் டி இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வருதுன்னா நீங்கள் இ பவர் ஏஎக்ஸை லெஃப்ட் சைடு எடுத்துருவீங்க. இ பவர் ஏஎக்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுக்கு தள்ளிடுவீங்க, இருக்கிறதுலே லெஃப்ட் சைடுக்கு தள்ளிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்கன்னா டிக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏ போடுவீங்க. டிக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏ போட்டுட்டு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? டிக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏ போட்டுட்டு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இதில் நீங்கள் உங்களோட ஒர்க் வந்து புட் டி ஈக்குவல் டு டி ப்ளஸ் ஏ, இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு டேக் இ பவர் ஏஎக்ஸ் டு எல்ஹெச்எஸ், இது ஒரு பாயிண்ட். இதுலேயும் சில ஆன்டிசிபேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட், அது என்னன்றது சம் போடும்போது சொல்கிறேன். ஓகேங்களா? கவனம். இதில் நீங்கள் சம்மை எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி புரிஞ்சுக்கணும்னா எக்ஸ்போனன்ஷியல் காமனாக இருக்கும், எக்ஸ்போனன்ஷியல் மட்டும் இருக்காது, எக்ஸ்போனன்ஷியல் கூட ட்ரிக்னாமெட்ரி வரும், எக்ஸ்போனன்ஷியல் கூட அல்ஜிப்ரிக். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். கொஸ்டின்ஸை ரொம்ப ஃபெமிலியர் ஆகுங்க, கேள்விகளை நிறைய பாருங்கள். கேள்விகளை முதல்ல செக்ரிகேட் பண்ண பாருங்கள். ஆன்சர் தெரியறது செகண்டரி. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் சரி, எந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னாலும் சரி, ஆன்சர் தெரியறது செகண்டரி. முதல்ல நம்மளுக்கு என்னென்னலாம் கேள்விகள் வரும், கேள்விகள் இருக்குது, அதை செக்ரிகேட் பண்ணணும். அதை வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் கேள்விகள் இருக்குது. ஓகே, அப்புறமா அடுத்தது இந்த மாதிரி கேள்வி இருக்குன்னா நம்ம இப்படி சால்வ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு கேள்வியை பார்க்குறீங்க, இந்த கேள்வி என்னதுன்றது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸே வரும். அதான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் கேள்வியை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பதிலை பற்றி யோசிக்கணும். பதில் வந்து 30% ஆஃப் த ஒர்க்கு தான் பதிலுக்கு.
கேள்வியை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது தான் 70% அந்த ஒர்க். சரிங்களா? இதை நிறைய பேர் தவற விட்டுருவாங்க. அதுதான் மேத்ஸில் மெயினான விஷயம். கொஷினை அனலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷினை செக்ரிகேட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு டிக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏ இ பவர் ஏஎக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம மூவ் பண்ணிடுறோம். ஓகே, ரைட். இப்போ ப்ராப்ளம் வந்து சால்வ் d plus 2 the whole square into y equal to e power minus 2x into x square. Again நான் வெறும் pi தான் போட போறேன். pi equal to 1 by d plus 2 the whole square 1 by d plus 2 the whole square into e power minus 2x into x square. இந்த பேட்டர்னில் நீங்கள் ஞாபகமாக இருக்க வேண்டியது எதில் தான் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்றதை பாருங்கள். எக்ஸ்போனன்ஷியலும் இருக்குது, இன்னொரு டேர்மும் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்போனன்ஷியலும் இருக்குது, இன்னொரு டேர்மும் இருக்குது. எக்ஸ்போனன்ஷியலும் இருந்தது, இன்னொரு டேர்மும் இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்போனன்ஷியலை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக டி இருக்கிற இடத்துல டி மைனஸ் 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. d இருக்கிற இடத்துல d minus 2 replace பண்ணுங்க. So d minus 2 plus 2 the whole square into x square. So 2 cancel ஆயிடும். So e power minus 2x into 1 by d square x square. 1 by d square என்ன அர்த்தம்? ரெண்டு முறை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ நான் 1 by d போட்டேன்னா ஒரு முறை இன்டகிரேட் பண்ணிட்டேன், x power 3 by 3. இப்போ 1 by d இருக்குது, இன்னொரு முறை இன்டகிரேட் பண்ணுறேன், x power 4 by 12. ஓகேங்களா? ஏன்னா x power 4 by 4 வரும், 4 into 3 12. இவ்வளோதான். இதே கேள்வியை find pi of d square plus 4d plus 4 into y equal to e power minus 2x into x square. இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்லிடுறேன், மெத்தடை ஆன்டிசிபேட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக போட்டு முடியும். இதுதான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னா உங்களுக்கான ஒர்க்கிங் ரூல் டிக்கு பதிலாக d minus 2 தான் போடணும். டிக்கு பதிலாக -2 போடணும், டிக்கு பதிலாக d minus 2 போடுறீங்க. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு d plus 2 the whole squareன்னு போட்டிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி. இல்லை அப்படின்னா டினாமினேட்டரில் உட்காந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் போட்டுட்ருக்கணும். நான் டைரெக்டாக தான் நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் e power minus 2x எடுத்துகிட்டு டிக்கு பதிலாக d minus 2 போடும்போது இங்கே d minus 2 தான் ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ d ஸ்கொயர் minus 4d plus 4. அப்புறமா இங்கே டிக்கு பதிலாக d minus 2 போடுவீங்க, 4d minus 8 plus 4 போட்டு 4 4 8 8 minus 8 cancel, minus 4d plus 4 8 cancel. அப்போ மறுபடியும் அதே 1 by d square x square தான் வரும். e power minus 2x இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும். எந்த மெத்தடுக்கு நாம் எந்த விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்ணால் சீக்கிரமாக ஆன்சரை போய் ரீச் ஆகிடலாம். இந்த இடத்துல நம்ம கட்டாயம் நம்ம என்ன பண்ணிடணும், அந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஹோல் கியூப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த பேட்டர்ன் எல்லாத்துலேயுமே. ஓகேங்களா? ரைட். இதில் ஒரு சம்மு கொஷின் கேட்டது கொடுக்குறேன், இதை நீங்கள் போடுங்க. Okay. Find the particular integral of d square minus 5d plus 6 into y equal to x square e power 3x. நீங்கள் போடுங்க. மெத்தடு இதுதான். கவனிங்க, நீங்கள் இதை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போடுறதுனாலும் போடுங்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன்,
இதை நீங்கள் இப்படியே வச்சு போடணுன்னாலும் போடுங்க, தப்பே கிடையாது. பட் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போடணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 3 இருக்குது, இதுலேயும் 3 ரூட் வரும் அப்படின்றது உங்கள் கண்ணுக்கு தெரியுது, கிளியராக தெரியும் அப்படின்னா தாராளமாக இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். d-2 × d-3ன்னு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா டிக்கு பதிலாக d+3 போடுவீங்க. டிக்கு பதிலாக d+3 போடும்போது இது d+1 வரும், இது dன்னு வரும். ஸோ இங்கே e⁻3x வந்துடும், இங்கே x² மட்டும் வரும். ஸோ நீங்கள் e⁻3x 1/d 1 + d பவர் -1. ஏன்னா இந்த டியை நீங்கள் உள்ளே பெருக்கினாலும் இதே தான் ஆகும். என்னன்னு வரும்? d² + d வரும். உங்களுக்கு ரைட் சைடில் x² இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இருக்கிறதுல எது சின்னதோ அதை வெளில எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன் நான். இதுவே அப்படியே தான் கிடச்சிருச்சு, உங்களுக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டெப் வேணால் பாருங்கள். நீங்கள் டிக்கு பதிலாக d+3 போடும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். d+3 த ஹோல் ஸ்கொயர்னா d² + 6d + 9, அப்புறம் -5d -15 + 6 × x² e⁻3x நீங்கள் எழுதிக்கணும். ஸோ e⁻3x 9 + 6 15 -15 கேன்சல் ஆகிடும். ஸோ d² + d தான் கிடைக்கும். d² + dன்னு கிடச்சதுன்னா இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு x² இருக்குது. x² இருக்குனாலே டினாமினேட்டரில் எது இருக்கிறதுலே சின்ன டர்மோ அதை வெளில எடுத்துக்கணும். ஸோ d+1. இதை நீங்கள் வந்து e⁻3x 1/d, இதை நான் வந்து 1 + d பவர் -1 எழுதலாம் × x² = e⁻3x 1/d 1 + x பவர் -1 1 - x + x², இதோடு நிறுத்திக்கலாம். = e⁻3x இந்த 1/dக்கு அப்புறமா தான் வேலை இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் 1/d அப்ளை பண்ணணும். 1 × x² x² -2x + 2. இப்போ 1/dனா இன்டகிரேஷன் e⁻3x x⁻3/3 -2x²/2 2 கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் 2x. இப்போ நீங்கள் 3ஐ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். 3ஐ நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா x⁻3 -3x² + 6x. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டினாமினேட்டரில் ஒரு டியும் எக்ஸ்ட்ரா சேர்ந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வரல, இதுவும் அந்த x² இருக்கிறதுல அடிஷ்னல் கான்செப்டை உங்களுக்கு இந்த சம் மூலமாக உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் இதை பேஸ் பண்ணி ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணப்போம் டெமோ கிளாஸஸில். if L of y equal to y double dash plus a1 y dash plus a2 y equal to 0, then L of e power rx is option A p of r into e power minus rx, option B p of r into e power rx, option C p of minus r e power rx, option D p of minus r e power minus rx. இது ஒன்றும் கிடையாதுங்க, ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் y equal to e power rx, அவ்வளோதான். அவங்க வந்துட்டு எல்லா y கொடுத்துட்டாங்க, எல்லா y வந்து e power rxன்னு கொடுத்துட்டாங்க. சாரி, எல்லா y வந்துட்டு y double dash plus a1 y dash plus a2 yன்னு கொடுத்தாச்சு. அவங்க கேட்குறது எல்லா e power rxன்னு கேட்குறாங்க. எல்லா e power rxனால் e power rxை சப்ஸ்டியூட் பண்ணுங்க இங்கே yக்கு பதிலாக e power rx. அப்போ y e power rxன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y dash வந்து r e power rxன்னு வரும், y double dash வந்து r square e power rxன்னு வரும். ஸோ அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டுங்க. ப்ளஸ் a1 r e power rx ப்ளஸ் a2 e power rx.
ஸோ நீங்கள் இ பவர் ஆர்எக்ஸை காமனாக எடுத்தீங்கன்னா மீதி கிடைக்கிறது நீங்கள் ஆப்ஷனை வச்சு செக் பண்ணிக்கணும். இது என்னென்னா பாலினாமியலில் ஆர். ஸோ இ பவர் ஆர்எக்ஸ் தான் உங்களுக்கு காமனாக இருக்குது. இந்த ரெண்டு தான் பாலினாமியலில் ஆர் தான் கிடைக்குது, பாலினாமியலில் மைனஸ் ஆர் கிடைக்குது. இதே வந்து சப்போஸ் எல்லாம் இ பவர் மைனஸ் ஆர்எக்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் y வந்து இ பவர் ஆர்எக்ஸு ஃபார்முலாவாக படிக்காதீங்க. y டேஷ்ன்றது y வந்து இ பவர் மைனஸ் ஆர்எக்ஸ், y டேஷஸ் மைனஸ் ஆர் இ பவர் மைனஸ் ஆர்எக்ஸ், y டபுள் டேஷஸ் ஆர் ஸ்கொயர் தான் போடுவோம். சிம்பிளிஃபிகேஷன் அப்போ ஆர் ஸ்கொயர் தான் போடுவோம். யாருமே மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர்லாம் மேக்ஸிமம் போட மாட்டோம். நம்மளோட வே ஆஃப் ரைட்டிங் இப்படி தான் எழுதுவோம் சட்டம். ஸோ இப்போ நீங்கள் இதை நீங்கள் ஆர் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஆர்எக்ஸ்ன்னு போடுறீங்க. நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஒர்க் பண்ணுறேன். இப்படி போடுங்கன்னு நான் சொல்லலை. இப்படி தான் போடுறீங்க அப்படின்னா மைனஸ் ஏ1 ஆறு இ பவர் மைனஸ் ஆர்எக்ஸு ப்ளஸ் ஏ2 இ பவர் மைனஸ் ஆர்எக்ஸ். ஓகே, இதை நீங்கள் எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அப்படின்றத யோசிச்சு எப்படி பண்ணுவீங்கன்னு பாருங்கள். இதில் நீங்கள் இ பவர் மைனஸ் ஆர்எக்ஸை காமனாக எடுப்பீங்க. உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ1 ஆறு ப்ளஸ் ஏ2ன்னு வந்துடும். இதை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே மைனஸ் ஆரில் மாற்ற முடியும் உங்களால். இந்த ஸ்டெப்பும் ஈக்குவலாக இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இதை நீங்கள் இப்படி மாடிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இதை வந்து உங்களால் இப்படி மாடிஃபை பண்ணி எழுத முடியும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் யூஆர் ரைட்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனஸ் ஆரில் எழுதுறீங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி யூ கேன் சே இட் இஸ் பி ஆஃப் மைனஸ் ஆர் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆர்எக்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்?